வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிசினஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சூப்பரான சர்வீஸ் செக்டார் பற்றிய பிசினஸ் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய அளவில் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதாவது தயாரித்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் விவசாயம் சார்ந்த துறைகளில் நம்ம செஞ்சு பயிர் செஞ்சு அதுக்கப்புறம் அதில் நம்ம ப்ராஃபிட் பார்க்குற வகைகள் உண்டு. இந்த மாதிரி நிறைய வகைகள் இருந்தால் கூட இந்த சர்வீஸ் செக்டாருக்குன்னு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சர்வீஸ் செக்டாரில் நம்மளோட உழைப்பு அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். உழைப்பும் ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதனுடைய முதலீடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது ஒரு சின்ன முதலீடில் நாம் நிறைய இதில் என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த சர்வீஸ் செக்டார் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வாட்டர் டேங்க் கிளீனிங் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் டேங்க் கிளீனிங் அப்படிங்கிறது, வாட்டர் டேங்க் அப்படிங்கிறது இப்போ இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் இப்போ கட்டக்கூடிய புது வீடுகள், ஹாஸ்டல், ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் கவர்மெண்ட்லேயே வச்சுருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி, அப்புறம் கிராம பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து எல்லாத்துலேயுமே இந்த வாட்டர் டேங்க் அப்படிங்கிறது இருக்குது. இதை வச்சு தான் நம்ம எல்லாமே முன்னாடியெல்லாம் கிணறு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டேங்க் வாட்டரை தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அந்த வாட்டர் டேங்கை க்ளீனிங் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அந்த க்ளீனிங் செக்டர் எப்படி பண்ணலாம், அந்த க்ளீனிங் பண்ணுறதுல நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம், இதில் என்ன மாதிரியான வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ க்ளீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 விதமான க்ளீனிங் நம்ம ஆக்சுவலாக சொல்லலாம். ஒன்று மேனுவலாக க்ளீனிங் பண்ணுறது, இன்னொன்று ஆட்டோமேட்டடாக க்ளீனிங் பண்ணுறது. இந்த மாதிரி 2 வகையாக நம்ம என்ன செய்யலாம், க்ளீனிங் பண்ணலாம். இப்போ இதில் மேனுவலாக க்ளீனிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதுக்கு நிறைய டைம் நேரம் அதிகமாக இழுக்கும். அப்புறம் லேபர் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு 4 பேர் பெரிய டேங்காக இருக்குது அப்படின்னா ஒரு 4 பேர் இறங்கி தான் வேலை செய்யணும், சுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அரை நாள் ஒரு நாள் இழுத்துருவாங்க. டைமும் அதிகமாகும், அதோட லேபர் காஸ்ட்டும் அதிகமாகும். அதே மாதிரி ஹை அமௌண்ட் ஆஃப் வாட்டர், தண்ணீரும் என்ன செய்யும், ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் நம்ம பண்ணுறதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டட் வாட்டர் கிளீனிங் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் இந்த ஆட்டோமேட்டட் வாட்டர் கிளீனிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் 6 ஸ்டெப்பில் இருக்குது. 6 ஸ்டெப்பில் நம்ம இதை பண்ண முடியும். இதில் மேனுவலாக நம்ம பண்ணுறது கிடையாது. மேனுவலாக பண்ணும்போது தொட்டிக்குள்ளே இறங்கி இப்படியெல்லாம் ரொம்ப சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படியே சுத்தம் பண்ணால் கூட கொஞ்சம் கிருமிகள் இருக்கலாம், நம்ம உள்ளே இறங்கி பார்க்க முடியாது. அப்போது அந்த கிருமிகளை நீக்கிறதுக்கு, அந்த பாசிகளை நீக்கிறதுக்கு, சுத்தமாகவே உள்ள மண் போன்ற அந்த எதுவுமே ஸ்லட்ஜுன்னு சொல்லுவாங்க, அது எதுவுமே இல்லாமல் நீக்கிறதுக்கு இந்த ஆட்டோமேட்டட் கிளீனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இதில் 6 ஸ்டெப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த 6 ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, முதல்ல அந்த நாபை, பைப்பில் இருக்கக்கூடிய அந்த நாபை திறந்துட்டு உள்ளே இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வெளில வந்துடும். ஆனால் அதில் என்ன தான் இருக்கும், இன்னமும் கூட கொஞ்சம் அதில் மண் அடியிலலாம் தங்கி இருக்கும். அதை டேங்க் ஸ்லட்ஜு சக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிஷின் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய எல்லா மண்ணையும் என்ன செய்வாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் பம்ப் மூலமாக உள்ள தண்ணியை செலுத்தி இன்னும் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய எல்லா தூசியையும் என்ன செஞ்சுருவாங்க, வெளியில் கொண்டு வந்துடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் எதுவும் ஃபங்கஸ் இருந்தாலும், இல்லை ஆல்கே பாசி இருந்தாலும், டஸ்ட்டு பார்ட்டிக்கிள் இருந்தாலும் எல்லாமே இதில் என்ன செஞ்சிடும், அடிச்சுக்கிட்டு வெளில வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் அதுக்கப்புறம் வேக்கம் கிளீனிங் பண்ணுவாங்க. அதாவது சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவுனதை சுத்தமாக என்ன செய்வாங்க, காற்றே இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபாக்டீரியல் ஸ்ப்ரே அடிப்பாங்க. இந்த ஆன்டிபாக்டீரியல் ஸ்ப்ரே எதுக்கு அப்படின்னாக்கா உள்ளே ஏதாவது கிருமிகள் இருந்தால் இதில் என்ன செய்யும், சாகும். இதுலேயும்
சாகாத ஒரு சில கிருமிகள் இருந்தால் யூவி ரேடியேஷன் ஸ்ப்ரேவை வச்சு அதையும் க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், நம்ம மேனுவலாக பண்ணுறதுல இத்தனை விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சாத்தியமே கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஆட்டோமேட்டட் மிஷினை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இதை க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரியான வாட்டர் டேங்க் க்ளீனிங்க்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ப்ராஃபிட், அதுக்கு என்ன மிஷினரிஸ் வேணும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன மாதிரியான மிஷினரிஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி வாட்டர் பம்ப் அப்படிங்கிற அந்த மிஷின் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்லட்ஜ் சக்கர் அப்படிங்கிற மிஷின் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் அந்த பம்ப் 130 பார் மிஷின் அது வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கம் கிளீனர் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூவி லேம்ப் இது தேவைப்படுது. நம்ம இந்த மாதிரியான ஒரு 5 மிஷினரிகளை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம். இந்த மாதிரி நம்ம வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணும்போது நமக்கு வந்து அதில் தண்ணீரோட அளவு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க. தண்ணீர் அதிக அளவில் தேவைப்படாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேபர் வந்து 2 லேபர் இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவை கிடையாது. அதாவது ஒரு டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கு சின்ன டேங்க்லேருந்து பெரிய டேங்க் வரைக்கும் என்ன செய்ய முடியும், க்ளீன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே அழிக்கப்படுது. அந்த வகையில் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சர்வீஸ் சார்ந்த ஒரு தொழிலாக இருக்குது. இப்போ இதுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரிஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து வந்து நமக்கு ப்ளீச்சிங் பவுடர், அப்புறம் ஆன்டிபாக்டீரியல் லிக்விட், அதாவது கிருமி நாசினி மாதிரி இருக்கக்கூடிய அந்த லிக்விட்ஸ் வேணும். அப்புறம் லாங் ஸ்க்ரப்பர்ஸ் வேணும், நம்ம உள்ளே வச்சு தேய்ச்சி அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்க்ரப்பர்ஸ் வேணும். 2 லேபர்ஸ் வேணும். இது மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும். இந்த பொருளை வச்சுக்கிட்டே அப்போது நம்ம மிஷினரி வந்து இறக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப செலவுகள்ங்கிறது ரொம்ப கிடையாது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த மிஷின்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 60,000 ரூபா வரைக்கும் வரும். மற்ற பொருள்லாம் வாங்குறதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 60,000லேருந்து ஒரு 70,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ ப்ராஃபிட் என்ன இருக்கும், இதுதானே ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்னாக்கா வாட்டர் டேங்க் க்ளீனிங் அப்படிங்கிறது இடத்த பொறுத்து, நம்ம இருக்கக்கூடிய ஊரை பொறுத்து நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், வாங்கிக்க போகிறோம். டேங்கோட அளவை பொறுத்து, என்ன கெப்பாசிட்டி அந்த டேங்க் இருக்குது. சும்மா சாதாரணமாக வீட்டில் வைக்கிறது ஒரு 500 லிட்டர் பிடிக்கிற டேங்க்கும் இருக்குது. பெரிய மாநகராட்சியெல்லாம் வைக்கக்கூடிய பெரிய பெரிய டேங்கெல்லாம் இருக்குது. அப்போ அந்த வாட்டர் டேங்க் க்ளீனிங்க்கு டேங்கை பொறுத்து தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், சர்வீஸ் சார்ஜ் போட முடியும். அப்போது ஒரு டேங்குக்கு நம்ம நார்மலாக ஒரு 250 ரூபாலேருந்து ஒரு 1500 ரூபா வரைக்கும் என்ன செய்யலாம், நம்ம சார்ஜஸ் பண்ணலாம். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு 10 டேங்க் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா இதனுடைய லாபம் என்னன்னு பாருங்கள். எடுத்தோன்னே 10 டேங்க் க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிஷினரிஸ் இன்னொரு செட்டுன்னு ஒரு 2-3 செட்டு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 2-3 அந்த இதுக்கும் ஒரு செட்டுக்கு 2 லேபர் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதோட ப்ராஃபிட் நம்ம கணக்கே பண்ண முடியாது, எங்கேயோ போய் நிற்கும். எப்படி வந்து ஒரு டைலரிங் பிஸ்னஸ் நம்மளோட உழைப்பு தான், நம்ம வேலை செய்கிறோம், நூல் மட்டும்தான் செலவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதில் ப்ராஃபிட் கிடைக்குதோ, அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு வெல்டராக இருக்கார், ஒரு டர்னராக இருக்கார், ஒரு ஃபிட்டராக இருக்கார், இந்த மாதிரி யார் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா உழைப்பு தான் மூலதனமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வாட்டர் டேங்க் க்ளீனிங்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட உழைப்பு, நீங்கள் அந்த மிஷினரிஸ் வாங்கி வச்சு கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கேன்வாஸ் பண்ணுறது மட்டும்தான் இதில் கொஞ்சம் ப்ராப்ளம். அதை கரெக்டாக நீங்கள் கேன்வாஸ் பண்ணி ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இதில் ப்ராஃபிட் எக்கச்சக்கமாக நிற்கும். அப்போது ஒரு டேங்க் க்ளீன் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு 40% 50% வரைக்கும் உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் இருக்கும். லேபர் காஸ்ட் போக, நீங்கள் அந்த லிக்விட்ஸ் யூஸ் பண்ணுறது போக உங்களுக்கு ஒரு 40 to 50% உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். இந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருந்தால் இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தானே அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். ஏன்னாக்கா 40 to 50% அப்படிங்கிறது நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் நம்ம போடுற முதலீடும் ரொம்ப கம்மி தான். அப்போ இதை எங்கெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத், அப்புறம் முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், சிட்டிஸ், வில்லேஜஸ், இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், போய் கேன்வாஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீசஸ், அப்புறம் ப்ரௌச்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம்.
அதுக்கப்புறம் கிளாசிஃபைடுன்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்லலாம் உங்களுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த இதில் நம்ம விளம்பரம் வரி விளம்பரம் மாதிரி இருக்கும், அதில் நம்ம கொடுக்கலாம். அப்புறம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான தளங்களையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக தெரிஞ்சவர்கள் மூலமாக நிறைய நம்ம ஃபஸ்ட்டில் வந்து நம்ம இதை வந்து பிக்கப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், மற்ற ஃபீல்டுக்கு போகணும். இந்த மாதிரி போகும்போது இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டான பிஸ்னஸ். உங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் இது இருக்கா என்னன்னு தெரியல, ஒரு சில சிட்டிஸில் இருக்குது. இதை ஃப்ரான்ச்சைசி எடுத்தே பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு நேமிங் வந்து அவங்களுக்கு தான் போகும். ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணும்போது இதை நல்லாவே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் இதை வந்து நல்லா இன்னும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மிஷினரிஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இதை பண்ணலாம். இது ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படின்னே நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.